கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அழைத்து இன்றைய நாளிலும் அவரை நோக்கி ஆராதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆராதனை பகுதியில் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி தி டெட்லி டெசிஷன். தமிழில் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா கொடிய முடிவுகள் வரும். அது தமிழில் சொல்வதை காட்டில் ஆங்கிலத்தில் சொல்வது ஒரு சரியானதாக இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். டெசிஷன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, டெசிஷன் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. இப்போ அந்த பழக்கம் இருக்கான்னு தெரில. டிசம்பர் 31 எடுப்பாங்க. அது டெசிஷன் கிடையாது, அதுக்கு பேர் என்னதுங்க? ரெசல்யூஷன். அது அன்றைக்கி மட்டும்தான் எடுப்பாங்க. 31 நைட்டு 11 மணிக்கு எடுப்போம். 1 பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மறந்துடுவோம். அதுதான் நம்முடைய ரெசல்யூஷன். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் கிடையாது, டெசிஷன். இந்த டெசிஷன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள். சரிங்களா? இன்றைக்கி எத்தனை பாடம் இருக்கும்? 2 பாடம் இருக்கும். 2 பாடமும் நம்ம உற்சாகமாக கேட்க வேண்டும் சொல்லி யார் முதல்ல முடிவு எடுக்க வேணும்? பார்த்தீங்களா? அதுக்கு கூட என்ன இருக்குங்க, ஒரு முடிவை நம்ம என்ன பண்ணணுங்க, எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, முடிவு எடுப்போம். சரிங்களா? சில முடிவுகள் நாம் எடுக்கின்ற பொழுது அந்த முடிவின் நிமித்தமாக நமக்கு மரணம் கூட என்ன பண்ணலாம், நேரிடலாம். ஆனாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக அந்த முடிவை நான் எடுக்கின்ற பொழுது அந்த மரணமான முடிவாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதுதான் பாடம், நான் சொல்லிடுறேன். ஆனால் இந்த டெட்லி டெசிஷன் சொல்லுகின்ற பொழுது சகோதரர் எடுத்தோன்னே அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. நிறைய விஷயங்கள் ஒரு உதாரணமாக நம்ம சொல்லுகிறார். உதாரணமே பார்க்கணுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் உதாரணத்தை நான் சுருக்கி புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் இருந்த சபைன்னு நான் ஆரம்பிக்கல, வீட்டிலே ஆரம்பிக்கிறேன். வீட்டில் நாம் யாராவது மேலே கோச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் கோவப்பட வேண்டும் அப்படிங்கிறது அது ஒரு டெசிஷனாக இல்லையா? டெசிஷன் இல்லையா? திடீர்னு வந்தோம், இனிமேல் நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், இனிமேல் உங்கள்கிட்ட என்ன பண்ண, இதை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் சமைக்க மாட்டேன். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஜாலி ஸ்விக்கியில் வாங்கிடலான்றதுங்க, புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இனிமேல் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறதுல ஒரு டெசிஷன் தானே. இப்போது இந்த மாதிரி டெசிஷன் ஸ்பீடாக எடுத்துருவோம். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு, இது நான் எடுத்தது சரி, இது நான் எடுத்தது தவறு அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு, நாம் உணர்ந்து கொள்வதற்கு அது என்ன சொல்கிறாருன்னா சகோதரர், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடித்து மரணத்துக்குள்ளாகவும் என்ன பண்ணலாம், போகலாம். அப்போ ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கின்ற பொழுது கவனமாக எடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறார். கவனமாக எடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் ஏன் உங்களுக்கு வீடுன்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கோம். நான் சபையோ அதை குறித்து நான் பேசவே இல்லை. ஆக்சுவலாக அதான் பேசணும், அது ஒரு சென்சிட்டிவாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராக்டிக்கலாக நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாருங்கள், இவ்வையான முடிவுகள் வாசிங்க சகோதரி. இவ்வகையான முடிவுகளை எடுக்கும்போது நமது முடிவுகளின் விளைவுகளை நாம் சில நேரங்களில் மிக விரைவாக காண்கிறோம். சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, கோச்சுக்கிற, அதான் கோபம் அப்படிங்கிறத சொல்கிறது. சடனாக, அதாவது ஷார்ட் டெம்பர், திடீர்னு கோச்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்தா 2 வாரத்தில் என்ன ஆயிடுவாங்க, சமாதானம் இருப்பாங்க. அவங்கள கோச்சுக்கு சொல்கிறதுக்கும் ரீசன் இருக்காது, ஏன் அவங்க சமாதானம் ஆகிறாங்கிறதுக்கும் நமக்கு ரீசன் இருக்காது. அது நம்முடைய சூழ்நிலைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கலாம். நமக்கு சூழ்நிலைகள் மட்டும் ஒவ்வொருத்தரும் விரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் என்ன இல்லைங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், இங்கே ஒரு 100 பேர் அமர்ந்துருக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 100 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது. இதுதான் பிரச்சனை. ஆனால் அவமானம், கஷ்டம், துன்பம், வேதனை, சந்தோஷம் எது வந்தாலும் அதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே மூட்டை கட்டியே ஓரத்தில் வச்சுட்டு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், அவ்வளோதான். நான் கிறிஸ்துக்காக என்ன பண்ணுறேன்,
வாழ்கிறேன். அவமானப்படுத்துறீங்களா, படுத்துங்க. திட்டுறீங்களா, என்ன பண்ணுங்க, திட்டுங்க. என்னை மாதிரி யார் என்ன பண்ண முடியாது, இந்த சபையில் திட்டு வாங்கவே முடியாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு வச்சுக்கிங்களேன், அடடாடா நல்லா இருக்கும். என்னை அவமானப்படுத்தினா என்னை மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இந்த சபையில் இருக்க முடியாது ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்குங்க, நல்லாயிருக்கும். சில நேரங்களில் அது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணுங்க, மாற்றும். சில நேரத்தில் சொல்வது உண்டு, எல்லாம் இந்த சூழ்நிலை தாங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்க, இந்த சூழ்நிலை என்ன பண்ணிருச்சுங்க, இப்படியே கொண்டு போயிருச்சுங்க அப்படின்னு சொல்வது. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அல்லது உணர்கிறோம், ஆனால் பெரும்பாலும் பாருங்க, ஆனாலும் பெரும்பாலும் சில நேரத்தில் ரிசல்ட் குயிக்கா வந்துடும், ஆனால் பெரும்பாலும் அது மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அல்லது ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம். ஒருவேளை இது என்ன இருக்குங்களே, வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம். ஒரு 10 வருஷம் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு, இந்த முடிவு எடுத்த நிமித்தமாக வேற வழியே இல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மரணம் அடைகிற தருவாயில் அன்னைக்கே பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அவ்வளோ தூரம் சொன்னாங்க, அவ்வளோ தூரம் கெஞ்சினாங்க, அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. தேவன் அவ்வளோ தூரம் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த பாலா போன மனசு என்ன பண்ணல, இந்த பாலா போன அறிவு என்ன பண்ணல, கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம வருத்தப்படுவது உண்டு. சரிங்களா? இதெல்லாம் முடியும். சகோதரர் பாருங்க, ஒரு பரிசுத்தாவின் மூலமாக அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கிறார். நாம் எடுக்கிற சில முடிவுகள் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண தெரியுங்களா, மாற்றி போடும். கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டுரும். ஒருவேளை அந்த முடிவுகள் சரியாக இருந்துச்சுன்னா அது நமக்கு வாழ்க்கை ஜீவனை கொடுக்கும். ஒருவேளை நாம் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது எதுக்குள்ளே கொண்டு போயிரு தெரியுங்களா, மரணம் கொண்டு போயிடும். மரணம் சொல்லுகின்ற பொழுது உடனடியாக மரணம் வராது. சரிங்களா? வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முன்னாடி சிரிப்போம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் முன்னாடி சிரிப்போம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுப்போம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் கர்த்தரை பற்றி பேசுவோம். ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் எடுக்கிற ஒரு தவறான முடிவுனால உள்ளுக்குள்ளேயே அந்த வேதனை நம்ம இருதயத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும், நமக்கு மட்டும்தான் அந்த கண்ணீர் தெரியும், நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும், வேற யாருக்குமே அது தெரியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தெரியுங்களா இப்படி ஒரு முடிவு? ஆனால் இதே கஷ்டம், இதே துன்பம், இதே வேதனை அது கர்த்தருக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, எனக்காக எடுத்துருக்கப்பா, நான் என்ன பண்ணுறேன், யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறேன், உனக்கு நான் கொடுக்குறேன்னு கொடுப்பார். சரிங்களா? வாழ்க்கையில் டெசிஷன் கண்டிப்பாக எடுக்க வேணுங்க. சரிங்களா? அந்த டெசிஷன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். 2 types ஆஃப் டெசிஷன் சொல்கிறாரு. சரி, 2 types ஆஃப் டெசிஷன். ஃபர்ஸ்ட் டைப் என்ன டெசிஷனாமா, வாசிங்க. முதலாவதாக நாம் எடுக்கும் சிறிய தினசரி முடிவுகளும் அதே போல் வாழ்நாளில் ஒருமுறை எடுக்கப்படும் பெரிய முடிவுகளும். ஒரு உதாரணத்துக்கு, இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிறது என்னது, சின்ன முடிவு. கரெக்டுங்களா? இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், போய் பேச மாட்டேன், இனிமேல் நேரத்தில் வந்து விடுவேன், இனிமேல் நான் லேட்டாக வர மாட்டேன், இனிமேல் நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து விடுவேன். இப்படிங்கிறதெல்லாம் இப்படிலாம் நம்ம எடுக்கிற ஒரு முடிவுகள். ஏன்னா இது டக்குன்னு தான் வரும். இதை நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேங்க, காயப்படுத்துறதுக்காக சொல்ல. நம்ம ஒரு 8:35 வந்துடுவோம். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், காயப்படுத்துறதுக்காக சொல்ல. 8:35 வந்துடுவோம். நம்ம லேட்டாக வரக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை. 8:35 வரும்போது இங்கே பாட்டு பாடி சகோதரில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனசுக்குள்ளே தோணும் இல்லை, அர்ஜோ ஆண்டவரே தெரிஞ்சடா என்ன பண்ணிட்டோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முன்னாடி வீட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கலாம், கிளம்பி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரம் வந்திருக்கலாம் அப்படின்னு மனசு தோணும் இல்லை. ஆனால் அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கு தெரியுங்களா, சில நேரத்தில் அந்த முடிவு எப்படி இருக்கு தெரியுங்களா, வாரம் சொல்லிட்டு இருப்போம், ஆண்டவரே இந்த ஒரு தடவை என்ன பண்ணிடுங்க, அடுத்த வாரம் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற. தேவனுக்கு தெரியும் அடுத்த வாரம் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம், 1 நிமிஷம் லேட் ஆயிரும், ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் 6 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. இப்படியே அடுத்த வாரம் சொல்லி எத்தனை வாரம் போகும் தெரியுங்களா, 52 வாரம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். அது எனக்கு தெரியாது, 52 வாரமா இல்லை 69 வாரமா இல்லை தீர்க்கதரிசனம் சொன்னாலும் 70 வாரமா நமக்கு தெரியாது. சில முடிவுகள் நம்ம எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அது முடிவாக இருக்க வேணும். புரிஞ்சுதுங்களா? 8:15 அப்படின்னா 8:15 தேவனுக்கு அதான் பிடிக்கும். ஆண்டவரே 8:29 என் கால் உள்ளே இருக்கும் ஆண்டவரே அப்படின்னா 8:29 என்ன பண்ணிடுவானுங்க, இல்லைன்னா என்ன பண்ணாத, முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில முடிவுகள் நம்ம உடனடியாக எடுத்துக்கிறோம், சில முடிவுகள்
என்ன பண்ணுறேன்னா அது ரிசல்ட் ரொம்ப காலதாமதமாகும். காரணம் என்ன, அது ஒரு பெரிய ஒரு முடிவாக இருக்கும். வாசுங்க. நமது கிறிஸ்தவ நடையில் மிக முக்கியமானவை என்பதை பார்க்கவும். ஸோ சில டெசிஷன் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் எடுக்கின்ற பொழுது அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்னொரு முடிவு இருக்குது. அந்த முடிவு நல்ல முடிவு, எனக்கு பிடிச்ச முடிவு. அந்த முடிவு இந்த ரெண்டில் அது என்ன முடிவு தெரியுங்களா? ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு முடிவு இருக்குது. அது என்ன முடிவு தெரியுங்களா? இந்த 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணது நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா என்பதற்காக தான். இன்னொரு முடிவு இந்த செகண்டு. இரண்டாவதாக கெட்ட முடிவுகளை தவிர்ப்பது நல்ல முடிவுகளை எடுப்பது போலவே முக்கியம். அது என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளாக முதல்ல எந்த முடிவு என்ன பண்ணாதீங்க, எடுக்காது. இப்போ முடிவு எடுத்து அதை செயல்படுத்துகிற அளவுக்குலாம் நமக்கு என்ன இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. பேசாமல் எந்த முடிவு எடுக்காமல் என்ன பண்ணிடலாம், அப்படியே விட்டுறலாம். ஆண்டவரே தேவனே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே நான் ஏற்றுக்கிறேன். ஆக்சுவலாக இது யோசிச்சு பார்த்தா இது கூட என்னது, இது கூட ஒரு முடிவாக இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சொல்ல, ஹைலி சென்சிட்டிவ். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும், இந்த ஹைலி சென்சிட்டிவ். சரிங்களா? மாடர்ன் ரிஃபார்மர் அப்படிங்கிற நம்ம ஒரு வெப்சைட்டில் நம்ம சகோதரர் கிளியர் எழுதியிருக்கார். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதை படிக்கும் போது தான் ஒன்று புரிய வந்துச்சு. இந்த 2 விஷயத்தை போட்டுட்டு அந்த சகோதரர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு அந்த பாடத்தின் விளக்கத்தில், நீங்கள் முடிவெடுங்க, எப்பேற்பட்டவான முடிவெடுங்க. ஆனால் அந்த முடிவு ஒருவேளை தீமைக்கு உதவுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, புரிஞ்சுதுங்களா? தீமைக்கு உதவுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட முடிவை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துறாதீங்க. சரிங்களா? இப்போ என் அன்பு சகோதரர் இருக்கிறார், உதாரணத்துக்கு சொல்கிறேன். சகோதரர் எனக்கு அவர் செய்கின்ற காரியங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரிங்களா? அவர் சகோதரர் எனக்கு செய்கின்ற காரியங்கள் என்ன சுத்தமாக பிடிக்கல. நான் பிடிக்காதனால போய் இனிமேல் இந்த சகோதரன் இனிமேல் நான் பார்த்தா என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன் அப்படிங்கிறது அது ஒரு தீமையான முடிவு. புரிஞ்சுதுங்களா? நம்ம சத்துருக்குள்ளே என்ன பண்ணுங்க, நேசிக்க தான் தேவன் சொல்லிக்கிறார். அப்படி ஒரு முடிவு வருதா, தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடவே வேண்டாம். நல்லா பழகிட்டு இருப்போம், ஒரு சூழ்நிலைகள் நம்மளை அந்த ஒரு நல்ல பழக்கத்திலிருந்து நம்மளை மாற்றிவிடும், அப்படியே மாற்றிவிடும். உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பாக சிரித்து பேசிட்டு பழகிட்டு சந்தோஷமாக என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாக இருப்போம், ஒரு அன்பு இருப்போம். சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணுங்க, மாற்றிவிடும், அப்படியே சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? ஆனால் அது தேவன் தான் நமக்கு சோதனை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த பாலப்போன அறிவுக்கு அது எட்டுறது ரொம்ப வருஷம் ஆகும். இதுதான் கஷ்டம். அப்போது முன்னாடி நம்ம எப்படி பழகிட்டு இருந்தோமோ அது அப்படியே கான்ட்ராஸ்டாக மாறிடும். இது ஒரு துன்மார்க்கான செயல். இந்த மாதிரி முடிவு என்ன பண்ண வேண்டாங்க, நம்ம வாழ்க்கையில் எடுக்கவே வேண்டாம். தேவன் நீதியை மட்டும்தான் விரும்புகிறார். துன்மார்க்கிறத அவர் என்ன பண்ணுறது இல்லைங்க, விரும்புகிறதே இல்லை. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். தாவீது கொடுத்து எழுதப்பட்ட ஒரு விசேஷத்தமான ஒரு வசனம். ஸோ தாவீது தேவன் எப்படி செலக்ட் பண்ணார் என்பதே. பட் இருந்தாலும் இந்த வசனத்தில் நம்ம முதல் லைன் மட்டும் பார்ப்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன பண்ணுகிறீர், வெறுக்கிறீர். தேவனுக்கு அக்கிரமம் பிடிக்காது. நீதிக்காக நம்ம போராடினால் தேவன் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார். அக்கிரமத்தை கூடவே என்ன பண்ணணுங்க, வெறுக்க வேண்டும். பாருங்க, இன்னொன்று வாசிங்க பாருங்க. கர்த்தர் நீதியை நேசிக்கிறவர்களால் மகிழ்ச்சி அடைகிறார் என்பது. பாருங்க, கர்த்தர் நீதியை நேசிக்கிறவர்களால் என்ன பண்றாருங்க, மகிழ்ச்சி அடைகிறார் என்பது நம் அனைவருக்கும் தெளிவாக தெரிகிறது. துன்மார்க்கத்தை வெறுக்கிறவர்களிடமும் அவர் அதிக மகிழ்ச்சி அடைகிறார் என்பதும் தெளிவாகிறது. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? அதாவது ஒரு சகோதரர், நான் புரிஞ்சுங்க, ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ நீதியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். தேவனுக்கு எப்படி இருக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும். என்னோட பிள்ளை நீதியை செய்கிறான்னு சொல்லி தேவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சூழ்நிலை நிமித்தமானு வச்சுங்களேன்,
அவர் ஒரு மகிழ்ச்சியை இழக்கிற மாதிரி, ஒரு சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி, ஒரு தனிமையை அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி, எல்லாரும் என்னை ஒதுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போது தேவன் அந்த டெஸ்ட் வைக்கும்போது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ யாரோ ஒருவர் துன்மார்க்கம் செய்கின்ற ஒரு காரியம் மனசில் வருது. அப்போ அவர் என்ன எடுக்கிறாருன்னா, இல்லை, எத்தனை பேர் என்னை ஒதுக்கினாலும், எத்தனை பேர் என்னை தனிமைப்படுத்தினாலும், சூழ்நிலை என்னை கடுமையாக கொண்டு போய் கண்ணீரில் நிற்க வச்சாலும், நான் இந்த துன்மார்க்கத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன். நான் எப்போ போல் கிறிஸ்துக்குலாம் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த டெசிஷன் எப்படி இருக்குமாமா, தேவனுக்கு எப்படி இருக்கு, அதிக மகிழ்ச்சி. இப்போ புரிஞ்சுதுங்களா? சந்தோஷத்தில் நம்ம துதிப்பது உண்டு, ஆனால் துக்கத்தில் என்ன பண்ணுறோம்? தேவன் கேட்குற துக்கத்தில் என்ன பண்ணுறோம் பாருங்க. இதே எசேக்கியேல் வாசிக்கின்ற போது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, பாருங்க, நீதிமான் நீதி செஞ்சுட்டு இருந்த நீதிமான் சூழ்நிலை நிமித்தமாக தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? கேட்கிறார், துன்மார்க்கன் செய்கின்ற காரியத்தை நீதிமான் செஞ்சான், அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அப்போ ஒரு நீதிமான், நல்லா புரிஞ்சுக்க, ஒரு நீதிமான் துன்மார்க்கன் செய்கின்ற காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த நீதிமான் செய்த எல்லா காரியங்களும் தேவனால் என்ன பண்றதில்லை, நினைக்கப்படுவதில்லை. வாசிங்க. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். அவன் செய்த துரோகத்திலேயும் அவன் செய்த பாவத்திலேயும் என்ன பண்ணிடுவான், செத்துருவான். அதனால தான் சகோதரருக்கு என்ன அந்த பாயிண்ட் கிளியராக அங்கே கொடுக்குறாருன்னா, நீதி செய்வது தேவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும், அதே நேரத்தில் துன்மார்க்கத்தை வெறுக்கின்ற பொழுது தேவனுக்கு என்ன பண்ணுங்க, அதிக மகிழ்ச்சி உண்டாக்கும். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம அதனால தான் ஒரு ஆப்போசிட்டாக இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷன் அதுதான். இப்போ அதான் சொல்கிறேன், எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரே முடிவு தான், ஞானஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த ஜீல் ஒன்று தான். என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் என்ன பண்ணிடுறேன், உங்கள் கூட வந்துடுறேன், உமக்காக என்ன பண்ணிடுறேன், வாழ்ந்துடுறேன். ஒரு டெசிஷன் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு முடிவு எப்படிப்பட்டதாக அங்கே முடிவடைஞ்சது அப்படின்ட்டு பாருங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. பாருங்க, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை என்ன பண்ணல, அறியவில்லை. இதில் 2 விதமான பாடங்கள் இருக்குது. ஒரு பாடம் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்க்கின்ற பொழுது, தேவனையும் தெரியும், இயேசு கிறிஸ்துவையும் தெரியும், அவங்க அநேக நீதிமானாக இருந்து நிறைய காரியங்கள் செஞ்சுருப்பாங்க, ஆனால் கூடவே என்னவும் செஞ்சுருப்பாங்க, துன்மார்க்கத்தையும் செஞ்சுருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாராமா, அக்கிரமம் செய்கிறவரே என்ன பண்ணுங்க, என்னை விட்டு அகன்று போங்கள். சரிங்களா? அப்போ சில நேரத்தில் நம்ம நீதியாக செய்கின்ற அதாவது துன்மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது சில காரியங்கள் நம்ம நீதியாக செய்கிற மாதிரி தெரியும் பார்க்குறக்கு. அடடா இப்படி பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, அழகாக பண்ணுறாரு, தேவன் அவர் கூட இல்லைன்னா இப்படி செய்வாரா அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், துன்மார்க்கம் இருக்கும். அது நமக்கு தெரியாது, நம்மளை வேஷம் போட்டுக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கிளியராக தெரியும். சரிங்களா? அப்படி செய்யக்கூடாது. இன்னொரு வாலிபன், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம், அவன் பாருங்க எப்படிப்பட்ட முடிவை எடுத்தான். மார்க் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் இல்ல மன்னிக்கும் சரி, இதே படிச்சு 19 படிச்சிருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். ரொம்ப சிம்பிள். ஒரு வாலிபன் என்ன பண்றாருங்க, பரலோக ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்றாருன்னு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கின்ற பொழுது அவர் என்ன நியாயப்பிரமாணத்தை கட்டையெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு. விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறார். கொலை செய்யலை,
அதுக்கப்புறம் களவு செய்யலை, பொய் சாட்சி, வஞ்சனையும், தகப்பனையும் தாய் என்ன பண்ணு கனப்பண்ணு. அதுக்கு அந்த வாலிபன் சொல்கிறார், போதகரே இது நான் என்ன பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்து எதை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கடைப்பிடிக்கிறேன். சரி, இவன் வேற என்ன தப்பு பண்ணியிருக்கிறான், வேற என்ன தப்பு பண்ணியிருக்கிறான், ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கிறானா? சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்களா? எந்த தப்பும் அவன் பண்ணவே இல்லை. அப்போ உடனே என்ன நடக்குது? மார்க் 10:21. மார்க் 10:21. ஏசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று. ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவா. இது அன்பின் பிரமாணம். அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒன்று தான் நம்ம பரலோகம் அழைத்து செல்லும். இது நியாயப்பிரமாணத்தில் கடைப்பிடிச்சிட்டியாப்பா, ஓகே. ஒன்றே ஒரு குறை இருக்குது, என்ன பண்ணிடு, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு என்ன பண்ணிடு, கொடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ யார் டெசிஷன் எடுக்கணும்? யாருங்க டெசிஷன்? ரெண்டே டெசிஷன் தான். ஒன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்து இப்போ சொல்கிறத கேட்டுட்டோம்னா இந்த பூமியில் நமக்கு என்ன இருக்காது, பூமியில் என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதான் தரித்திரத்தை கொடுத்துருமே. இப்படி நினச்சிடக்கூடாது, நம்மளே தரித்திரத்தை கொடுத்துட்டா அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம், தரித்திரம் ஆயிடுவோமா? கரெக்டு தான். நம்மளே தரித்திரத்தை கொடுத்துட்டா நம்ம என்ன ஆயிடுவோம், தரித்திரம். சில நேரத்தில் மாம்ச பிரகாரமாக நினைப்பது உண்டு தான், கரெக்டு தான், ப்ராக்டிக்கலாக அதுதான். ஏன்னா லக்ஸூரியஸாக வாழ்ந்துருப்போம், சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்ந்துருப்போம், மகிழ்ச்சியாக வாழ்ந்துருப்போம். எல்லாத்தையும் கொடுத்துட்டா எப்படி அப்படின்னு ஒரு டெசிஷன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ல, இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா எங்கே உனக்கு பொக்கிஷம் இருக்குமாமா? பரலோகத்தில். இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இப்போ வாழும் போது இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டா பின்னாடி தானே அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த வாலிபன் என்ன டெசிஷன் எடுத்தாருங்க? நமக்கு தெரியும் என்ன டெசிஷன் எடுத்தனா, இல்லை பின்னாடி கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு, அந்த வாலிபனுக்கு இப்போவே என்னவா இருந்துடலாம், மகிழ்ச்சியாக இருந்தறான்னு சொல்லிட்டு அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கனால என்ன பண்ணிட்டான்னா அந்த வார்த்தையை அவனால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியவில்லை. பாருங்க, மார்க் 10:23 வாசிப்போம். மார்க் 10:23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. அவன் பாருங்க எப்படி போயிட்டானாமா, மனமடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். கஷ்டம் அவனுக்கு. என்னன்னா, பரலோகத்திலையும் ஆசீர்வாதம் வேணும், பூலோகத்திலும் ஆசீர்வாதம். ஏதோ ஒன்று தான் உனக்கு, ஏதாச்சும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவன் பூலோகத்தை என்ன பண்ணிட்டான், சூஸ் பண்ணிட்டான். இப்போ அதே மாதிரி தானே நமக்கு தேவன் கொடுக்குறாரு. நமக்கு பரலோகமா பூலோகமா? நமக்கு என்னது பரலோகம் சொல்லுகின்றவங்களையும் தேவன் பார்த்துருப்பார். எந்த பதிலையும் சொல்லாதவங்களையும் என்ன பண்ணியிருப்பாருங்க, தேவன் பார்த்துருப்பார். சில இடத்துல நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, உற்சாகப்பட வேணும். அதுதான் உண்மை. இப்போ இவனுக்கு என்ன, ஒரு ராங் டெசிஷன் எடுத்துட்டான் இந்த வாலிபன். ஃபெயில் டு பி ஏ டிசேபிள். ஒருவேளை உங்கள் பின்னாடி வர்றதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போயிருந்தாருன்னு வச்சுங்களேன், தெரியாது, மேபி அவன் கூட என்னவா மாறி இருக்கலாம், ஒரு சீஷனாக மாறி இருக்கலாம். பட் அது அந்த சூழ்நிலை அவன் என்ன பண்ணா வேறு விதமாக யோசிக்க வச்சு அவன் என்ன பண்ண, சீஷனாகாமையே போய்விட்டான். அதனால தான் ஒரு டெசிஷன் எடுக்கும் போது, ஓகே இப்போ ஒரு மெயின் பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டும் என்றால் அந்த டெசிஷன் எப்படி எடுக்க வேண்டும், அவ்வளோதான். கோபனாலும் சரி, மகிழ்ச்சினாலும் சரி, உதவி பண்ணுறதுனாலும் சரி, உதவி பண்ணாலும் சரி, எதுனாலுமே ஒரு டெசிஷன் தானே. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். யோசித்து எடுக்கலாம், கவனமாக எடுக்கலாம். வேற ஏதாச்சும்? தேவனுக்கு பிரியமானதாக. கரெக்ட், நீங்கள் பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க. வேறு ஏதாச்சும்? ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பாயிண்ட். நான் என்ன நினச்சேனோ அதை தான் சகோதரர் எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும். வேற என்ன? நான் ஏன் இந்த இடத்துல பெண்டிங் வச்சு கொஸ்டின் கேட்குறேன்னா, இது ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் நம்ம பண்ண போகிறோம்.
அதுக்காக தான் நான் இங்கே இடத்துல பிரேக் விட்டு நான் கொஸ்டின் கேட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன். கரெக்ட். தேவனுடைய நீதியின்படி, தேவனுடைய வசனத்தின்படி, அப்புறம் தேவனுடைய சித்தம். கோவப்படும் போது ஆண்டவரே உங்களுடைய சுத்தமா, உங்களுடைய சித்தம் தான், கோவப்பட்டுக்கிறேன் அப்படின்ற முடியுமா? ஓகே, ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா இன்றைக்கி 2 பாடம் இருக்குனால. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? புட் காட் ஃபஸ்ட். புட் காட் ஃபஸ்ட். ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள், பேசிக்கான சொல்கிறேன் பாருங்கள். வாலிப சகோதரர்லாம் அங்கே இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயும் நிறைய வாலிப சகோதரர் இருக்கிறீர்கள் என்பதே விசுவாசித்து சொல்கிறேன். நம்ம சில நேரங்களில் இப்போல்லாம் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுங்க, ட்ரெயினோ இல்லை பஸ்லேயோ. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவோம். பக்கத்தில் கிட்ட பேசி பேசி என்ன ஆயிரும் தெரியுங்களா, ஃப்ரெண்ட் ஆயிரும். அப்புறம் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஏதோ இழுத்து அவர் என்ன பண்ணுறது, ஒரு கேள்வி கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணி அவர் எப்படியாச்சும் படிக்க வச்சு நம்ம சப்ஜெக்ட் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் நினச்சி இப்போல்லாம் நீங்கள் ட்ரெயினோ, நீங்கள் பிரயாணமோ, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லையோ எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க பேச கூட மாட்டான். பக்கத்தில் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட என்ன பண்ணுவான், அப்படியே லைவ் எடுத்துகிட்டு இங்கே என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், வழியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க, துடிச்சு கொண்டு இருக்கிறார், என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு லைவ் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரீல்ஸா ஷார்ட்ஸா ஏதோ ஒன்று போட்டு என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிடுவோம். இந்த மாதிரி ஒரு காலப்பதில் இருக்கும்போது என்ன சொல்ல வருதுங்களா, எல்லோரும் எதை பார்த்துட்ருக்குறோம், மொபைல். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மொபைல் பார்த்துட்ருக்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் நான் உண்மையான சொல்கிறேன், மொபைலில் என்றைக்குமே 100% என்ன வராது தெரியுங்களா, நல்ல செய்தியே வராது. நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்க, ஏன்னா அந்த ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நல்ல செய்தியை கொடுத்தா மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, அது 30% அதோட ரீச். அதுக்குள்ளே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை கவர்ச்சி தூண்டுற மாதிரி, நம்ம உணர்ச்சியை தூண்டுற மாதிரி தான் அந்த மெசேஜ் எல்லாம் வரும். சில தவறான விஷயங்கள் சில மொபைலுக்குள்ளே ஆழமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். என் பக்கத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னங்க, என் பக்கத்தில் யாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்படி நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நான் பார்க்கல, என் கூட யார் பார்க்குறாரு, என்னோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை நான் பார்க்குறத அவரை பார்க்குறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே வாங்க நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லுவோமா? நான் நான் ஏன் இப்போ எல்லாத்துட்டு இருக்கிறனால ஒரு இடத்துல நம்ம எப்படி நம்ம ஒரு சகோதரனை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? பெரிய லென்த்தியான வசனம் பேசவோ இல்லை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே வார்த்தை தான், அவர் அப்படின்னா முடிஞ்சுது. இயேசு கிறிஸ்து அப்படி பேசுவோமா? பேசவே மாட்டாங்க, தெரியுங்களா? அதுதான் புட் காட் ஃபர்ஸ்ட். நீங்கள் எது செய்தாலும் என்ன பண்ணுங்க, கர்த்தரை படுத்துங்க. புட் காட் ஃபர்ஸ்ட். எதுவாக இருந்தாலும் ஈவன் எலெக்ஷனாக இருந்து ஊழியத்துக்காக ஒரு சகோதரனுக்கு கையை தூக்குறதா இருந்தாலும், கையை தூக்காமல் இருந்தாலும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அது தேவனுடைய சபையில் யாரை முன்னாடி வைக்கணுங்க, புட் காட் ஃபர்ஸ்ட். எதுவாக இருந்தாலும் காடை முன்னாடி வைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து அவர் கோவப்படுவாரா, அதை செய்வாரா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. அவர் நம்ம கூட இருக்கும் போது நம்ம அப்செட் வருமா, யோசிச்சு பாருங்க, வரவே வராது. சகோதரர் என்ன எழுதுறாரு பாருங்க, வாசிங்க ஆங்கிலத்தில். புட் காட் ஃபர்ஸ்ட். Put God first. Brethren, we should never underestimate the importance of putting the Lord first in our decision. நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாமா கடவுளை முன்னாடி வைக்கிறதா, செல்ஃபோன் பார்க்குறதுக்கெல்லாமா தேவனை கூப்பிட்றதா, அப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? செல்ஃபோன் நம்மளை பைத்தியத்துக்கு கொண்டு போயிடும். செல்ஃபோன் மட்டும் சொல்ல, டிவி பார்க்குறதா இருந்தாலும் வச்சுங்க, அதை என்ன பண்ணிரு தெரியுங்களா, வேறு அப்படியே கொண்டு போயிடும். அதிக அன்பு நமக்கு பிரச்சனை தான், அதிக கோபம் பிரச்சனை, எதுவுமே அன்லிமிட்டடாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன இருங்க பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் யாரை முன்னாடி போடணுங்க, தேவனே முன்பாக போட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நம்ம ஒரு ஸ்பீடாக ஒரு 6 கேரக்டர் என்ன பண்ண போகிறோம்னா
பார்க்க போகிறோம். இந்த 6 கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி டெசிஷன் எடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு 6 கேரக்டர் ஸ்பீடாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர், இவர் வந்து தன் வாழ்க்கையில் எப்படி டெசிஷன் எடுத்தார் அப்படின்னு தயவுசெய்து தமிழில் படிச்சிடாதீங்க. டிரான்ஸ்லேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் ஆங்கிலத்தில் படித்து நான் என்ன பண்ணுறேன், விளக்கம் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ மேக்கிங் ஆஃப் டெசிஷன் டு சர்வ் தி லார்ட். தேவனுக்காக வேலை செய்வதற்காக ஒரு முடிவை எடுப்பது, அவ்வளோதான். தேவனுக்காக ஒரு வேலை செய்வதற்காக ஒரு முடிவை எடுப்பது, அவ்வளோதான். ஸோ இங்கே யார், இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கின்ற பொழுது தாவீது. ஸோ தாவீது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும், பெலிஸ்தியன் கோலியாத் என்ன பண்ணுறாருங்க, வந்து பாலத்தில் நின்று சேலஞ்ச் பண்ணுறாரு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கூட, அது ஸ்பெசிஃபிக்காக ராஜா கூட சேலஞ்ச் பண்ணுறார். என்ன சேலஞ்ச்? ரொம்ப சிம்பிள். இங்கே படையில் இருக்கிறது எல்லாரும் வர வேண்டாம், பெலிஸ்த படையிலேருந்து யாரும் வரேன், நான் மட்டும்தான் வரேன். என்னை ஒருத்தர் யார் அடிச்சிட்டாங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பெலிஸ்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். இவ்வளோதான் சேலஞ்ச். யாருமே என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலியாத்தை எதிர்த்து அங்கே வரவே இல்லை. ஒருத்தர் லஞ்ச் கொடுக்க போகிறார். யாருங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். தாவீது எதுக்கு போகிறாரு, சண்டைக்கு போடல, எது கொடுக்க போகிறாரு, தூக்கு போஸ்டில் எதில் என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய சகோதரருக்கு, அவங்க தான் சோல்ஜர் ஆச்சே, நல்லா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு லஞ்சு கொடுக்கறதுக்கு லஞ்சுக்கு போகிறார். லஞ்ச் டைமில் என்ன பண்ணுறாருங்க, அப்படியே போகிறார். போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக என்ன பண்ணிருக்கான்னு இந்த கோலியாத் ஒரே டார்ச்சர், சண்டைக்கு வான்னு. யாருமே என்ன பண்ணல, சண்டைக்கு வரவே இல்லை. ஸோ லஞ்ச் கொடுக்க போகிறவர் அந்த கோலியாத்து பேசுகிற கேட்ட உடனே என்ன வந்துருச்சுன்னா கோவம் வந்துருச்சு. இஸ்ரவேலை தேவனை நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. ஸோ அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 10 feet. ஆல்மோஸ்ட் எவ்வளோங்க, நியர் டு 10 feet. 10 அடி பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நிற்கிறான். 10 அடின்னா எவ்வளோ தூரம் தெரியுங்களா? இந்த ஸ்டேஜில் நின்று அவர் பேச முடியாது. இங்கெல்லாம் பேசினா தலை என்ன ஆகும், இடிக்கும். தெரியுங்களா? இங்கே நின்னா அப்போ அது வரைக்கும் இருப்பார். தாவீதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஆல்மோஸ்ட் 5.8 feet தான். தாவீது வந்து பார்த்தீங்கன்னா சவுல் மாதிரி மிக உயர்ந்தவன் கிடையாது. 5.8 to 5.9 feet தான். அப்போது தாவீதே இங்கே நிற்கும் போது கோலியாத்தை பார்க்கணும், எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? இப்படி தான் கழுத்து சுளுக்கிக்கும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவானுங்க, பார்க்க வேணும். என்ன நடக்குது? 11ஆம் வசனம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன் பயப்பட்டார்கள்? ஏன்னா நல்லா தெரியும், சவுலுக்கு தெரியும் நம்மளுடைய ராஜ்ய பாரத்தில் யாரும் கோலியாத்தை எதிர்த்து சண்டை கட்டுற மாதிரி யார் இல்லை, ஒரு வீரன் இல்லை என்பது யாருக்கு நல்லா தெரியும், சவுலுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு வாரம் பேசாமல் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சவுல் உட்காந்துட்டே இருக்கிறார், யாருமே சண்டைக்கு போகவே இல்லை. இப்போது சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கிற தாவீது பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா, நான் எங்கே போகிறேன், சண்டைக்கு போகிறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ என்ன நடக்குது, நீங்கள் ஸ்பீடாக வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 36ஆம் வசனம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீதுக்கு ஒரே கோவம் என்ன தெரியுங்களா, தேவனை நிந்தித்தது யாருக்கு பிடிக்கல, தாவீதுக்கு பிடிக்கல, வேற எதுவுமே இல்லை. தேவனை நிந்தித்தது யாருக்கு பிடிக்கல, தாவீதுக்கு பிடிக்கல. இந்த கோலியாத் இதை சொல்லாம வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட தாவீது ஒரு வாரம் விட்டுருப்பார் போல் இருக்கு, தெரியல. ஆனால் தேவனை நிந்தித்தது தாவீதுக்கு சுத்தமாக பிடிக்கல. இஸ்ரவேலை தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இப்போ புரிஞ்சுதுங்களா? அதனால தான் அந்த சங்கீத வசனம் படிக்கும் போது அவன் தோழரை பாக்கிலும் ஆனந்த தைலத்தால் தாவீது என்ன பண்ணார் தெரியுங்களா, அபிஷேகம் பண்ணார். ஒரு கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு 10 அடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு 10 அடி இருக்க வேண்டும் அவசியம் நமக்கு இல்லை. தாவீது 5.8 feet தான். என்னன்னா எப்படி என் ஜீவனுள்ள தேவனை
நிந்திப்பான். பாருங்க 37ஆம் வசனம். 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இது வந்து சந்தோஷப்படுறதா இல்லை சவுலை பார்த்து துக்கப்படுறதான்னு தெரியல. ஏன்னா இதை விட்ட ஆப்ஷன் ஒரு வாரமாக ஒருத்தங்க கூட என்ன பண்ண மாட்டேங்கிறான், போக மாட்டேன். நீயாச்சும் என்ன பண்ணுற, போய் சண்டைக்கு போறிய, சரி கர்த்தர் உங்க கூட இருப்பார், நீ என்ன பண்ணு போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். நேராக தாவீது போகிறார். தாவீது பார்க்கும்போது மனுஷன் எத்தனை அடியில் இருக்கிறாருங்க, 10 அடிக்கு இருக்கிறார். அப்போ தாவீது பேசுகிற வார்த்தையை பாருங்கள். 45ஆம் வசனம். 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அன்பான சகோதர சொல்ல, இந்த பாடம் நமக்கு நல்லா தெரியும். இந்த சம்மரம் தான் டீட்டெயிலாக போடல. அவன் 10 அடி மட்டும் இல்லை, தலைச்சீரா, அவனோட கேடயம், அவனுடைய ஈட்டி, அவனுடைய வால், அவன் கம்ப்ளீட்டாக ஒரு ஜாம் பேக்கடாக வரான் தெரியுங்களா, கம்ப்ளீட்டாக பேக்கடு. ஒரு ஷீல்டு அவங்ககிட்ட இருக்கு, யாருமே அட்டாக் பண்ண முடியாது, ஒரு ஷீல்டு இருக்கு. இந்த வார்த்தையை ஒன்று நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். தாவீது சொல்றது, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமம். இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும், அவருடைய நாமம் மட்டும் எனக்கு போதும். எனக்கு ஈட்டி வேண்டாம், எனக்கு பட்டயம் வேண்டாம், எனக்கு கேடகம் வேண்டாம், எனக்கு தலைச்சீரை வேண்டாம், எனக்கு கவசம் வேண்டாம், நான் வந்து 10 அடி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஒருத்தர் இருந்தால் போதும், நான் ஜெயிச்சிருவேன். என் தேவன் என்னோட இருந்தால் போதும். அவன் சொல்றார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்ப யாருக்காக நிற்கிறார்? சவுலுக்கு ஆப்போசிட்டா வந்ததுனாலயா, இல்லை சவுல் படையில் இருக்கிற அவங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக இந்த கோலியாத் வந்தனாலையா, இல்லை தாவீது அட்டாக் பண்ணுறதுனால? இல்லை 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 என் தேவனை நீ என்ன பண்ணுற, நிந்திக்கிற, அது என்னால் தாங்க முடியல. என் தேவனை நீ என்ன பண்ணுற, நிந்திக்கிற, அது என்னால் தாங்க முடியல. நான் போகிறேன், உங்களோட சண்டைக்கு வரேன். நீ பட்டையை வச்சுக்கிற, ஈட்டி வச்சுக்கிற, கேடகை வச்சுக்கிற, நீ 10 அடி இருக்கிற, என்னமோ நீ வச்சுக்கோ, கர்த்தர் எங்கூட இருக்கிறார். இன்னைக்கு உன்னை கொன்று என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, மிருகங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் போடுவேன் தெரியுங்களா. இது என்ன தெரியுங்களா, இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கோலியாத் மாதிரி இருக்கிறது யார் தெரியுங்களா, இன்னைக்கு இந்த இருக்கிற உலகம், சாத்தான் தெரியுங்களா. நம்முடைய மாமிசம், நம்முடைய ரத்தம், நமக்கு சுற்றி இருக்கிற அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதி, வானம் மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகள், பணம், நம்மளுடைய சூழ்நிலைகள், எதுவோ நம்மளை போட்டு சூழ்ந்தும். நமக்கு எதுவுமே தேவையில்லை, எதையே பார்த்துறாதீங்க. பார்த்துட்டிங்கன்னா விழுந்துருவோம், பயந்துருவோம், நடுங்கிடுவோம். அஜோ இது நடக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு லூப் கோல் இருக்குங்க. நான் லூப் கோல் சொல்கிறது சட்டத்தில் இருக்கிற ஓட்டை சொல்லலை. ஏன்னா அப்படி சொல்லி நம்ம என்ன ஆயிடுச்சு, பழகிருச்சு. இப்போது நான் அந்த கோலியாத்து பாருங்க, கோலியாத்துக்கு ஒரு லூப் கோல் இருந்துச்சா இல்லையா? என்னது, எல்லாத்தையும் கவர் பண்ணவன் எதை கவர் பண்ணல, நெத்தி மட்டும் என்ன பண்ணல, கவர் பண்ணவே இல்லை. தேவன் எங்கே அடித்தார்? நெத்தியில் தான் அடிப்பார் தெரியுங்களா. இப்போ இந்த உலகம் பல சூழ்நிலைகளில் நம்மளை என்ன பண்ணோம்னா அப்படியே கவர் பண்ணோம். ஆனால் ஏதோ ஒரு வழியில் தேவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அழகாக நம்மளை கூட்டிகிட்டு போய் வழி நடத்தார். அப்போ நம்ம மனசில் யாருடைய நாமம் இருக்கணும்? கர்த்தருடைய நாமம், தேவனுடைய நாமம் இருக்கணும். நான் என் தேவனுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, நான் விலகி போயிடுறேன்றோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம அப்பாலே போ சாத்தானே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் தேவனுக்காக நிற்கிறேன்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணிடுவான், இது வேலைக்காத கேஸ்ன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறேன் தெரியுங்களா, சாத்தானை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்க, இப்போ நீ தான் கொஞ்சம் என்ன பண்ணுற, கொஞ்சம் உதவியா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சரிங்களா. என்னைக்கு எதிர்த்து நிற்கிறோமோ, என்னைக்கு அசுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறோமோ, என்னைக்கு மாம்சத்துக்கு எதிர்த்து நிற்கிறோமோ, என்னைக்கு இந்த உலகத்துக்கு எதிர்த்து நிற்கிறோமோ,
வீட்டில் வந்து நம்ம சத்தியத்துக்கு வர விடாமல் தொந்தரவு பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறோமோ? ஆஃபீஸில் வேலையில் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறோமோ? எதிர்த்து நின்னா தேவன் ஒரு வழி என்ன பண்ணுவாருங்க, நமக்கு காட்டுவார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஆஃபீஸில் எனக்கு விடவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரே ஒர்க்குங்க, மீட்டிங் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் உண்மையை சொல்கிறேன். அப்படி என்னைக்காச்சும் வந்து நினச்சி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்கறதுக்கு மிஸ் பண்ணின்னு வச்சிங்களேன், நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் உணர்ந்து நம்ம திரும்பி வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். இதுதான் உண்மை. தூக்கி போட்டு வந்து பாருங்களேன், தூக்கி போட்டு என்ன பண்ணுறீங்க, தூக்கி போட்டு வந்து பாருங்களேன், என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மளை யாருனாலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நிறைய ஆஃபீஸ் ஒர்க், உதாரணம் சொல்கிறேன், நிறைய ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, நிறைய நம்மளை விடவே மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன பண்ணுவோம்? ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் இருக்குது, நர்ஸை கூப்பிட்டு நர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 ஹவர்ஸ் என்ன பண்ணிட்டுறேன், ஒர்க் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன்னா நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ 108 கூப்பிடாதப்பா, இன்னொரு வண்டி இருக்குது கருப்பு கலர் வண்டி, அதில் என்ன பண்ணிடு, அது 1 மணி நேரத்தில் வரும், போயிரு அப்படின்ட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா? டெசிஷன் ரொம்ப முக்கியமான. நான் கர்த்தருக்காக என்ன பண்ணுறேன், நிற்கிறேன். பாருங்கள், இதுக்காக சொல்கிறோம் ஹவு ஓல்டு வி ஆர். இது பெருசாக இருக்குது, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். எத்தனை வருஷம் இருந்தோம், எவ்வளோ எனக்கு வயசாயிருச்சு, ஏஜ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தாவீதோட ஏஜை பார்க்கவே இல்லை, சரிங்களா? தேவன் எதை பார்த்தார்னா அவருடைய இருதயத்தை என்ன பண்ணாருங்க, பார்த்தார். நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மட்டும் பாடுங்க. But because his heart and affections were in the right place. But because his heart and affection were in the right place. புரிஞ்சுங்களா? தாவீதோடைய எண்ணம், சிந்தனை, அன்பு கரெக்டான ஒரு இடத்துல வச்சார். யாருன்னா கர்த்தரிடத்தில் வச்சார், கர்த்தர் ஆசில் வச்சார். சில நேரத்தில் கோலியாத்து வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கும், சில நேரத்தில் கோலியாத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கும், சில நேரத்தில் கோலியாத்து சபைக்குள்ளாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் கோலியாத்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம இருதயத்துக்குள்ளாகவும் இருக்கலாம். அது பெரிய கோலியாத்து, அது கோலியாத்துக்கு அது டபுள் கோலியாத்து, அது இருதயத்துக்குள்ளே இருக்கலாம், நம்ம சிந்தனையில் இருக்கும். இத்தனை கோலியாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஈஸியாக ஜெயிக்கலாம். யார் கூட நின்னா போதும், கர்த்தர் கூட நின்னா போதும். ஃபஸ்ட்டு. அடுத்த ஒருத்தர் பாரு, இவர் ரொம்ப நல்லவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டெசிஷன் எடுத்துருக்கார். இதே தான் மேக்கிங் டெசிஷன் டு சர்வ் லார்ட் பை டூயிங் ஸ்பெசிஃபிக் ஒர்க். ஸ்பெசிஃபிக்காக தேவனுக்கென்று வேலை செய்வதற்காக ஒரு முடிவு என்ன பண்ணுறாருன்னா அவர் எடுக்கிறார். தேவனுக்கென்று வேலை செய்வதற்காக ஒரு ஒரு கொடிய முடிவு. அந்த டெசிஷன் வந்து ரைட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஜெயம் பெற்றுவார். அந்த டெசிஷன் தப்பாச்சுன்னு வச்சுங்களேன், செத்து போயிடுவார். தாவீது அப்படி தான், தேவனுடைய நாமத்தில் போனனால ஜெயிச்சிட்டார். தேவனுடைய நாமத்தில் தாவீது போகலன்னு என்ன இருக்கும், என்ன இருக்கு, முடிச்சிருப்பார், அன்றைக்கே கோலியாத்தை பிடிச்சிருப்பார். டெட்லி டெசிஷன். ஸோ இங்கே யாருன்னு பார்க்கின்ற பொழுது நமக்கு நல்லா தெரியும், யாருன்னா நெகேமியா. சரிங்களா? நெகேமியாவுக்கு ரொம்ப நல்லா ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். நெகேமியாவுக்கு நல்லா சூட் ஆகும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவ்வளோதான், யாருமே கிடையாதுங்க. தேவன் ஒருத்தர் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிறது யாருமே கிடையாது. நம்ம இப்போ இந்த யூத் கன்வென்ஷனுக்காக நெகேமியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ரா, நம்ம தானியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அதனால் அந்த ஹிஸ்ட்ரி நான் ரொம்ப எடுக்க விரும்பலை, பட் ஒரு பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். இந்த நெகேமியா இவர் போய் வந்து பர்மிஷன் கேட்குறாரு பார்த்தீங்களா, அர்த்தசாஸ்திரா அந்த ராஜா கிட்ட. இந்த அர்த்தசாஸ்திர ராஜா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த மேதோ பெர்ஷியன் கிங்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஒரு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தசாஸ்திர ராஜா தான். ஏன் ஆட்டோக்ராட்டிக்காக மாறினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த இவங்களுடைய ராஜாக்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தரியு, அகாஸ்வேரு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கடல் கடந்து போய் போரிட்டு கிரேக்க நாட்டு கூட போய் சண்டைக்கு போனாங்க. அந்த சண்டையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தோத்துட்டாங்க. உலகத்தையே ஆளுகை செய்கிறவர்கள் இவர்கள். ஆனால் கிரேக்க ராஜ்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, தோத்துட்டாங்க.
அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆட்டோக்ராட்டிக் கிங்கே அவர் மாறிட்டார் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இந்த உலகம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் நம்ம படை கடல் கடந்து போய் என்ன பண்ணிருச்சு, தோத்துருச்சுன்னு சொல்லி ஒரு விதமான கோபம். அவருடைய அந்த ராஜ்ய பாரம், அந்த கர்வத்தை அவரால் விட்டு கொடுக்கவே முடியல. ஒரு ஆட்டோக்ராட்டிக் கிங்காக தான் யார் இருந்தாருன்னா இந்த அர்த்தசாஸ்திரம். பார்த்திங்கன்னா பின்னாட்களில் வந்து சில இடத்துல கிரேக்கர்கள் வந்து தோல்வி விட்டார்கள். மிகப்பெரிய தோல்வி கிடையாது, ஒரு வஞ்சனையினால். அந்த காரியத்தை செஞ்சவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் செஞ்சுருக்கார். இவர் சாதாரண ஆளே கிடையாது. இந்த அஸ்தசாஸ்திரம் ஆக்சுவலாக அஸ்தசாஸ்திரா 1 இவர், சரிங்களா, ரொம்ப ஒரு ஆட்டோக்ராட்டிக் கிங். இவர் பார்த்திங்கன்னா இவருடைய மிகப்பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறார். அந்த பார்ட்டியில் பார்த்திங்கன்னா யார் சோகமாக இருக்கிறாருங்க, நெகேமியா ரொம்ப சோகமாக இருக்கிறார். இவர் கேட்டுறார், என்னப்பா பிரச்சனை அப்படின்ட்டு. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். ஏன்னா நெகேமியா வந்து நான் இஸ்ரேலை போய் அலங்கம் கட்ட போறேன்னு சொல்லிட்டாரு. இவரே ஒரு ஆட்டோக்ராட்டிக் கிங்கு. இவர் என்ன டெசிஷன் எடுப்பாருன்னு தெரியாது. ப்ரேயர் பண்ணிட்டு நெகேமியா என்ன பண்ணிட்டாரு, கேட்கறது கேட்டுருவோம், கொன்னா கொன்னட்டும், இல்லைன்னு என்ன பண்ணிட்டோம், நமக்கு பர்மிஷன் கொடுக்கணுட்டு கேட்டுட்டார். இப்போ கேட்டது பிரச்சனை. இப்போ பாருங்க, இவர் வித்தியாசமாக இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, போகணுன்னு சொல்லலை, போகாதுன்னு சொல்லலை, இதை என்ன கேட்குறாருன்னா, போகிறையா, எத்தனை நாள் ஆகும், என்னது எத்தனை. இப்போ நம்மளே ஆஃபீஸில் போய் கடுமையான ஒரு திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு மேனேஜர் பக்கத்தில் போட்டு லீவு கேட்க போவோம். சார்னு திட்டில் என்ன பண்ணிடுவான், இல்லைங்க சண்டேவும் கூட வந்து என்ன பண்ணிடுறேன், ஒர்க் பண்ணிடுறேன்னு போவோம். அந்த மாதிரி ஒரு மேனேஜர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம், ஒரு 12 வருஷம், எத்தனை நாள், சும்மா ஒரு 12 வருஷம் சம்பளத்தோட லீவு கேட்டால் மேனேஜர் என்ன பண்ணுவார், என்ன அவ்வளோ ரொம்ப நாள் இல்லைங்க, எத்தனை வருஷங்க, இப்போ ஒரு 12 வருஷம் சம்பளத்தோட என்ன வேணும் எனக்கு, அது என்ன வேணும், எல்லா சலுகையும் எனக்கு வர வேணும், சம்பளம் சலுகையோடு எனக்கு என்ன வேணும், எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னா நம்ம அன்பு மேனேஜர் என்ன பண்ணுவார், அன்பாக அனுப்பிச்சுடுவாரா, அன்பாக அனுப்பிச்சு மாலையை போட்டு என்ன பண்ணிடுவார், மாலை போட்டு ஒரு பார்ட்டி வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸோ ஒரு ஃப்ளாஸ்க்காக வாங்கி கொடுத்து என்ன பண்ணிடுவார், அனுப்பிச்சிடுவார். லீவில் இல்லை, என்ன பண்ணிடுவார், ஒரே அடியாக வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சுட்ருவார். இதான் அப்படி கேட்குறாரு, உனக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்ட்டு. வாசிங்க. இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. இவரு பாருங்க, இவர் அப்போ ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு, புரிஞ்சுக்கிட்டார். தேவன்ட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ராஜா என்ன பண்ணிட்டாரு, எத்தனை நாள்னு கேட்குற. அப்பன்னா அவருக்கு என்ன சந்தோஷம்னா, நான் போய் என்ன பண்ணிடுவேன், அலங்கத்தை கட்டிடுவேன் அப்படின்ட்டு. பின்னாடி நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட போயிட்டு வரும்போது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா, 12 வருஷம் ஆச்சு. யார் கொடுப்பா லீவு, இப்படி ஒரு கம்பெனி கிடச்சிதுன்னா நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 12 வருஷம் லீவு, மாதம் மாதம் சம்பளம், நம்ம இப்போ கிடைச்சாலே சொல்லுவார் இதுதாங்க சொர்க்கம் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். 12 வருஷம் லீவ் யாருக்காக நின்னார், தேவனுடைய வேலை செய்வதற்காக. பாருங்க அது சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இதுதான் முக்கியம். இவர் கேட்கும் போது ராஜாக்கு என்ன பண்ணல, என்னப்பா கேட்குற, நீ கேட்குற காரியம் என்ன, ஒன்றும் புரியலையே என்ன அப்படின்னு கேட்கும்போது, புட் காட் ஃபர்ஸ்ட். நம்மளாக இருந்து என்ன பண்ணுவோம், மேனேஜர் கேட்குற போது வண்டியாக சொல்லிடுவோம், இது இப்படிங்க அது அப்படிங்க, இப்படி ஆகி போச்சுங்க, இப்படி வந்துடுங்க. இப்போ இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, பதட்டம் அடையில, புட் காட் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். தெரியுங்களா, புட் காட் ஃபர்ஸ்ட். உடனே நான் பரலோகத்தில் தேவனை நோக்கி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து. ராஜா அப்புறம் அந்த நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தூரன்னு. இப்போ ராஜா கேட்குறார், இவர் உடனே என்ன பண்ணலைங்க, உடனே என்ன பண்ணல, ஆன்சர் பண்ணல. உடனே ஒரு செகண்ட்னால ஒரு செகண்ட், தேவனே என்ன பண்ண கேட்டுட்டேன், நான் என்ன பண்ணிடுறேன், பேசிடட்டுமா, உங்கள் சித்தமாக பேசிடுறேன். புட் காட் ஃபர்ஸ்ட். சரிங்களா, நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் நம்ம குழந்தையிடமோ இல்லை கணவனிடமோ தாயிடமோ மனைவிடமோ ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது டக்குன்னு என்ன பண்ண தெரியுங்களா, வார்த்தை விட்டுருவோம். அப்போ அந்த ஒரு செகண்ட் நீ கடவுளெல்லாம் நினைக்க வேண்டாம், கடவுளெல்லாம் நினைக்க வேண்டாம். அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட் கேப் விட்டு திட்டி பாருங்களேன். அந்த 2 செகண்ட் கேப்பில் நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, திட்ட முடியாது. 2 செகண்ட் கேப் நம்மளால் என்ன பண்ண தெரியுங்களா, திட்ட முடியாது.
நம்ம அந்த கேப் விடுறதே கிடையாது. மாம்சத்துக்கு என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா, இடம் கொடுத்துரும். எவ்வளோ பெரிய காரியம், ஒரு செகண்ட் கேப் விட்டு தேவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ராஜாவிட்ட என்ன பண்ணிடுறாருங்க கேட்டுறார். வாசிப்போம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அவ்வளோதான், உமக்கு சித்தமானால் நீ என்ன பண்ணு, எங்களையே என்னை அனுப்புங்க அப்படின்ட்டு. என்னை அனுப்ப வேண்டும்ங்கும் போது தான் ராஜா கேட்குறார், போயிட்டு எப்பப்பா நீ வருவ, எத்தனை நாள் உனக்கு தேவை? 12 வருஷமாச்சு. எல்லாத்தையும் ராஜா என்ன பண்ணார் தெரியுங்களா, கொடுத்து அனுப்பிச்சார். ஆக்சுவலாக அது ஹிஸ்ட்ரியில் ஒரு மிராக்கிள்ங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ஆட்டோக்ராட்டிக்னா தெரியுங்களா, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், உமக்கு நன்மையா தீமையா சொல்லி ராஜா என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். நான் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ராஜா என்ன பண்ணார், கேட்டோன்னே அனுப்பிச்சு விட்டார். அதான் சொல்ல வருது பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். பாருங்க, தேவனுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டு, தேவனுடைய வேலை செய்வதற்காக ஒரு முடிவு எடுத்துட்டு, விசுவாசம் எது வரைக்கும் இருந்தா பாருங்க, ஒரு கடுகளவு விசுவாசம். அங்க தாவீது பார்க்கின்ற போது மிகப்பெரிய கோலியாத் கண்டுக்கல. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை, விசுவாசம். தேவனுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு மலை போல் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுவார் தெரியுங்களா, பனி போல விளக்குவாருங்க. அதை ரியலைஸ் பண்ணுறவங்க, நான் இப்போ சொல்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுறவங்க, அவங்களால பேச முடியாது, அவங்களால சிரிக்க முடியாது, அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும். கண்ணீர் தான் பேசும். அப்படி ஒரு வேளை நம்ம என்னைக்காச்சும் தேவனை ருசி பார்த்தோன்னு வச்சுங்க, மழை போல பிரச்சனை, பனி போல தேவன் விளக்கும் போது வாழ்க்கையில் ரியலைஸ் பண்ணால் வார்த்தை வராது, சிரிப்பு வராது, புன்னகை வராது, கண்ணில் இருந்து என்ன வரும் தெரியுங்களா, கண்ணீர் மட்டும்தான் வரும். தேவன் செஞ்சது அதுதான். கர்த்தரை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது. மூணாவது ஒருத்தர் எடுக்கிற டெசிஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் அபவுட், சகோதரர் கேட்குற கேள்வியோட அந்த கொஸ்டின் வருது, ஹவ் அபவுட் சர்க்கம்ஸ்டன்ஸ். எப்படி ஒரு சூழ்நிலை பார்த்துங்க, விச் ஒன் இஸ் கம்பல் டு மேக் எ டெசிஷன் டு சர்வ் த லார்ட். சூழ்நிலை என்ன பண்ணுமாமா, விக்கிரங்களுக்கு வணங்குற மாதிரி தான் போகுமாமா. ஆனால் நான் கர்த்தரை பிடிச்சிருக்கனால செத்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை மட்டும்தான் என்ன பண்ணுவேன், சேவிப்பேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, கர்த்தருக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிற்பீங்களா? இப்போ நான் கர்த்தரை சேவிக்கலைன்னு என்னை கொன்றுவாங்க அப்படின்னு வரும்போது, பரவாயில்ல கொன்றாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக தான் நிற்பேன் அப்படின்னு முடிவுங்கனால எடுக்க முடியுமா? மேக் தட் டெசிஷன் அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 3 புருஷர்கள். இது ஒரு புரிந்து கொள்வதற்காக 3 புருஷர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிந்து கொள்வதற்காக நான் இந்த சம்பவத்தை நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல, ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் அந்த சிலையை வச்சு எல்லாரும் வணங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 3 எபிரேய புருஷர்கள் வாலிபர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்ன வேணாலும் எங்களுக்கு செய்யட்டும், அவர் எங்களை காப்பாற்றட்டும், காப்பாற்றாமல் போகட்டும், உயிர் கொடுக்கட்டும், உயிர் கொடுக்காம என்ன வேணாலும் செய்யட்டும், நான் சொல்கிறேன் ராஜா, இந்த சிலையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். இப்படி டெசிஷன்னா, இப்போ இதுக்கு பேர் தான் டெசிஷன் தெரியுங்களா, இதுக்கு பேர் தான் என்னதுங்க, டெசிஷன். அப்படி எடுக்கும் டெசிஷன். அப்போ என்ன நினச்சி, இப்போ தானியேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. அக்கினி சூளை நமக்கு தெரியும், அதாவது அது போடும் போதே இந்த 3 புருஷர்கள் எடுத்து போட்டாங்களா, இப்போ என்னாச்சு தெரியுங்களா, தூக்கி போடும் போது முன்னாடி இருப்பாங்களா, அவங்க பொசுங்கிட்டாங்க, அவ்வளோ சூடு. ஆக்சுவலாக இந்த 3 வாலிபர்கள் மேலே வந்தால் பொறாமை சூழ்நிலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து தானியேல் நிமித்தமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரியை வச்சனால இவங்க மேலே பொறாமை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்கிறாங்க.
அப்போ என்ன நடக்குது? 12ஆம் வசனம் வாசிப்போம். 12ஆம் வசனம், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. எதுக்கு மதிக்கணும்? கரெக்டு தானே? எதுக்கு மதிக்க? அவரது பெரியவர் அங்கே இருக்கிறாரு. அதாவது ஒரு அளவு, எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உலகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் முக்கியம்தான், தப்பு கிடையாது. ஆனால் எந்த அதிகாரியும் தேவனோட பெரியவர்கள் அல்ல. வாசிங்க. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். என்ன சொல்? உம்முடைய தேவர்களுக்கு அவங்க என்ன பண்ணல? ஆராதனை செய்யவில்லை. பொற்சிலை என்ன பண்ணல? வணங்கல். தூக்கி எங்கே போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கினி சுளைக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. உள்ளே போ அப்படின்ட்டு. என்னாச்சு? யாருக்கு புத்தி வந்துச்சு? சுற்றிட்டு இருக்கும் போது தான் யாருக்கு புத்தி வந்துச்சு? பார்த்தா ராஜாக்கு புத்தி வந்துருச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். தி ஃபைட் அகேன்ஸ்ட் சிவில் அத்தாரிட்டி. தெரியுங்க, ஃபைட் அகேன்ஸ்ட் சிவில் அத்தாரிட்டி. சிவில் நமக்கு அரசாங்கம் போடுற சில உத்தரவுகள் நம்மளை என்ன பண்ணும் தெரியுங்களா? சத்தியத்தில் இருந்து வெளியே கொண்டு போகிற மாதிரி சூழ்நிலை வரும். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? அதுக்கு ஒரு கும்பிட போட்டுருவோம். எதுக்கு? உலகத்துக்கு ஒரு கும்பிடு, தேவனுக்கு ஒரு கும்பிடு. எதுக்கு பிரச்சனை? சில பேர் சொல்லுவாங்க, எதுக்குங்க பிரச்சனை? அப்படியே உலகத்தோடு என்ன பண்ணிடுவோம்? பார்த்துருக்கீங்களா? உலகத்தோடு எங்கே பண்ணுறது? அப்படியே ஒட்டிகிட்டே போயிடு. எங்கே உலகத்தோடு ஒட்டிட்டு எங்கே போகிறது? குடும்பத்தோடு போயிடுறதா? ஓ, உலகத்தோடு ஒட்டிட்டு போனால் நான் சொல்லட்டுங்களா, எங்கே போவோம் தெரியுங்களா? வீணாக தான் போவோம். எங்கே போவோம்? வீணாக தான் போவோம். இந்த உலகத்தோடு ஒட்டிட்டு போகிற கான்செப்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கே இல்லவே இல்லை. நம்ம யார் கூட தெரியுங்களா அப்படியே ஒட்டிகிட்டே போக வேணும்? கிறிஸ்துவோடு என்ன பண்ணிடலாங்க? ஒட்டிட்டு இல்லை, பின்னாடியே என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். அப்போது இந்த டெசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த டெசிஷன் தான் நம்மளை என்ன பண்ணால் அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடும். எனக்கு நம்ம மூத்த சோதரெலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப காலத்தில் சத்தியத்தில் வரும்போது சொல்லுவது உண்டு, ஷேர் பண்ணுறது. பிரதர், அப்போல்லாம் வாலிப வயசு தானே, மீட்டிங்கெலாம் கொஞ்சம் அப்படின்னு பண்ணுவோம், அந்த ஏஜ். அப்போது அட்வைஸ் என்ன தெரியுமா கொடுப்பாங்க? ஒரே அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. பிரதர், மீட்டிங் வாங்க, எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், எல்லா கூடயும் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறத எப்படி சொல்லுவாங்க தெரியுங்க? ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. வரோன்னு ஒரு முடிவு எடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? வரோன்னு ஒரு முடிவு எடுங்க. தேவனுக்காக நிற்கிறேன்னு ஒரு முடிவு எடுங்க. முடிவு எடுங்க. மீதி எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? தேவன் பார்த்துக்குவார். மீதி என்ன பண்ணிக்குவார்? தேவன் பார்த்துக்குவார். அதான் அது ஒரு லைஃப்பில் ஒரு ப்ராக்டிஸாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். யார் என்ன எதிர்த்தாலும் தேவனுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? நம்ம நிற்போம். சிவில். அடுத்தது பாருங்கள், இது நான் அதே சேம் இதில் வர ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கின்ற பொழுது, how about the circumstance? அதே சூழ்நிலை, compelled to make a decision by continuing in pattern of public worship. அது வந்து ஒரு சிவிலுக்காக, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் வர்ஷிப்புக்காக. அப்படின்னா எல்லாரும் இந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும். அப்படியே ஒரு பெரிய கம்பல்ஸ் வரும்போது நான் மட்டும் அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். ஒரு கம்பல்ஷன். ஸோ அது யாருன்னு எக்ஸாம்பிள் பார்க்கின்ற பொழுது அதே யாருன்னு பார்த்தீங்கன்னா தானியல். ஸோ தானியலுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா நமக்கு தெரியும், 30 நாள் ராஜாவை தவிர யாருமே என்ன பண்ணக்கூடாது? யாருமே வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் ராஜா என்ன பண்ணிடுறான்னா தாகித்து லெட்டர் எழுதி அனுப்பிச்சுட்டுறார். எதுக்கு? யாரை இப்போ குற்றப்படுத்துறதுக்காக? தானியலை குற்றப்படுத்துவதற்காக. இந்த நியூஸ் யாருக்கு தெரியும்? தானியலுக்கு தெரியும். இப்போது நம்ம ஜபம் செஞ்சால், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணால் என்ன ஒழுகு? நமக்கு என்ன ஒழுகு? என்ன உண்டு? தண்டனை உண்டு. இப்போ கரெக்டாக சொல்ல போனால், இப்போ நம்ம கூட்டினா பாம்பு வெடிக்கிறது உண்டு. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கூட்டினா பாம்பு வெடிச்சிடும் டுமீர்னு. என்ன பண்ணுவோம்? டேட்டு தள்ளி வச்சுருவோமா? சூப்பர். டேட்டெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம். இப்போ இருக்கிற எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அது இருந்துட்டு போட்டோம். நான் என்ன பண்ணுவோம்? தேவனை விசுவாசம் என்ன பண்ணுவாங்க? நம்ம செய்வோம். இதெல்லாம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. தானியலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நேராக தானியல் போய் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? நேராக வீட்டுக்கு போய் இவர் போகிறதுக்கு முன்னாடியே ஆளுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் தாவீது என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். நேராக உள்ளே போய் தானியல் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருங்க? கையும் களமாக பிடிச்சிட்டாங்க. இப்போ தானியல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஏன் இந்த வசனத்தை கோட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். தானியலுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருச்சு. தானியல் ஒருவேளை, ஆண்டவரே தேவனே நீங்கள் எங்கும் இருக்கிறீங்க, இவனுங்க வீட்டுக்கு போய் முட்டிங்கால் போட்டு கையை நீட்டி ஜெபம் பண்ணாதான் நம்மளை பிடிப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், நடந்துக்கிட்டே என்ன பண்ணுறேன் ஜெபம் பண்ணிட்டே வரேன். இப்போ இவங்களால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிரிமினல்லாம் என்ன பண்ணல, யோசிக்கல. கரெக்டு தானே? ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், நடந்து கொண்டே வரும்போது ஜெபம் செஞ்சிடறேன். அந்த மாதிரிலாம் தானியல் பண்ணல. புரிஞ்சுங்களா? தானியல் என்ன பண்ணாதீங்களா, எப்பவும் போல எப்படி தேவனுக்கு முன்னாடி தன் முழங்கால் படிக்கிறார் அதே மாதிரி இவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படி திறந்து நல்லா பாரு, நீ அரெஸ்ட் பண்ணு அப்போ அப்படியே தான் செஞ்சார். இதுக்கு பேர் தான் டெசிஷன். சரிங்களா? இப்போ நேராக தூக்கி எங்கே போட்டாங்க, இப்போ தானியேல சிங்க கேபிக்குள்ளே போட்டாங்க. சிங்க கேபிக்குள்ளே போட்டோன்னே தான் யாருக்கு புத்தி வந்துச்சு, ராஜாக்கு புத்தி வந்துச்சு. அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அதாவது அந்த மந்திரிமார்கள் அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தூங்கவே இல்லை. ஏன்னா சந்தோஷத்தில் என்ன வராது, தூக்கமே வராது. தூங்கி பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இவரும் தூங்கலை. யார்? ராஜா ஏன் தூங்கலை? தூக்கம், இங்கே துக்கம், இங்கே ஒரு சந்தோஷம், 2 பேரும் தூங்கவே இல்லை. ஆனால் நிம்மதியாக தூங்கினது யார் தெரியுங்களா? தானியேல் என்ன பண்ணாருங்க, நிம்மதியாக என்ன பண்ணாரு, அவர் வாட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்காருங்க, தூங்கிட்டே இருக்கார். நீங்கள் வசனம் படித்து பாருங்கள் பின்னாடி. அதாவது கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் வெடிவதற்கு முன்னாடியே ராஜா ஓடுறார், கிடுக்கிட்டு ஓடுறார், கிடுக்கிட்டுன்னு ஓடுறார். ஏதாச்சும் என்ன நடந்திருக்குமோ அப்படின்ட்டு. அப்போ என்ன கேட்டார் தெரியுங்களா, 3 வேளையும் நீ ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாயில் தப்பவிக்க வல்லவராக இருக்கிறாரோ அப்படின்னு கேட்டார். தானியேல் என்ன சொன்னார் தெரியுங்களா, ஆமாம் அப்படின்ட்டார். தேவன் என்ன பண்ணார்னா சிங்கத்தோட வாய் என்ன பண்ணிட்டாரு, கட்டி போட்டார் அப்படின்ட்டு. கட்டி போட்டார்னா என்ன நடந்திருக்கும், ஒரு இமேஜினேஷன் என்ன நடந்திருக்கும், ஒரு இமேஜினேஷன் தான். இந்த கெபிக்குள்ளே என்ன நடந்திருக்கும், சிங்கத்தூங்க வச்சிரு. உண்மையாலே இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன நடந்திருக்குன்னா, என்னோட இமேஜினேஷன் என்ன நடந்திருக்குதுன்னா, தானியேல் உள்ளே போட்டிருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னா, சிங்கம் அது வேலையை அது பார்த்துட்டு இருந்திருக்கும், அது ஃபேமிலி கூட அது 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 வேலையை அது தானியேல் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார், அவர் ஜெபம் பண்ணவும் தேவனை பார்க்க அவர் வேலை அவர் என்ன பண்ணியிருப்பார், பார்த்துருப்பார். டயர்டாகி அதான் அப்புறம் சிங்கம் டயர்டாகி அது தூங்கியிருக்கும். தானியேல் ப்ரேயர் பண்ணி அவர் டயர்டாகி என்ன பண்ணியிருப்பார். இப்போ தானியேல் எழுப்பிவிட்டது யார், இது தானியேல் எழுப்பிவிட்டது யாருன்னா ராஜா. காலையிலே வந்து எழுப்பிவிட்டார் அவர் தான். இப்போ தானியேல் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெசிஷன் ஏற்கனவே எடுத்தார். ராஜாக்கு தானியேல் ரிப்ளை பண்ணுறது பாருங்க எப்படின்னு. அது என்னவென்றால், ஏன் தேவன் கட்டி போட்டாராமா, அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக, என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். என்னது அதுதான், என் தேவனுக்கு முன்பாக நான் என்னவா இருக்கிறேன், குற்றமற்றவனாக இருக்கிறேன். தெரியுங்களா? இந்த உலகத்தை நம்ம திருப்தி பண்ணோன்னு நினச்சோன்னு வச்சுங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியாது, திருப்தி படுத்தவே முடியவே முடியாது. ஆனால் தேவனை திருப்திப்படுத்த நம்ம ட்ரை பண்ணான்னு வச்சுங்களேன், தேவனை அதை அங்கீகரிப்பார். ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறார். உமக்கு விரோதமான செயலின்னு சொல்லியிருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார், என் தேவனுக்கு முன்னாடி நான் என்ன இருக்கிற, குற்றமற்றவனாக இருக்கிறேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். செகண்டு தான் ராஜா, ஃபஸ்ட்டு தேவன். நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு தேவன். சரிங்களா? அப்படி 5வது இது வந்து பார்த்தீங்கன்னா இதே சூழ்நிலைகள். இது 2 எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பீடாக பார்க்கலாம், அப்புறம் கன்க்ளூஷன் வந்துடலாம், டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் யார் பார்க்கின்ற பொழுது, ஒரு சூழ்நிலை நிமித்தமாக மதமும் நம்மளை எதிர்க்கும், அதுக்கப்புறம் அரசாங்கமும் நம்மளை என்ன எதிர்க்கும்.
அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதில் யார் மாட்டி ஜெயிச்சார்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். அவர் என்ன பண்ணார்னா ஒரு அழகான ஒரு டெசிஷன். எப்படி டெசிஷன் எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பேசுவது கண்டிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏரோதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏரோதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் மிரட்டுவார், அவர் செய்கின்ற காரியங்கள் ஏரோதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சமயத்தில் ஏரோது செய்கின்ற தவறை இவர் என்ன பண்ணிடுறாருங்க, சுட்டி காட்டிடுறார். ஏக்சுவலாக சுட்டி காட்ட வேண்டுமான்னு கேட்டேன்னா அதுக்கு அவசியம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா இவர் அந்த ஒழுங்கில் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாருன்னா ஏரோது கிட்ட பார்த்து நீ பண்ணது தப்பு. ஏரோது ஒன்றும் யூதர்கள் கிடையாது. என்ன பண்ணிட்டார், நீ வந்து மனைவி அபகரிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, அதை செஞ்ச காரியம் தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிடுறார். இது சுட்டி காட்டினோடனே இத்தனை நாள் அவர் மேலே பாசமாக இருந்த ஏரோது இப்போ என்ன ஆயிடுறாருங்க, ஆப்போசிட்டாக மாறிடுறார். சில நேரத்தில் நம்ம சொல்லுவது உண்டு, நம்ம சத்தியத்தில் இருக்க ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே என்ன பண்ணிடலாங்க, விட்டுறலாம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. நீதியை அது செய்யறதா இருந்தால் நம்ம தாராளமாக என்ன பண்ணலாங்க, சுட்டி காட்டலாம். அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இப்போ ஏரோது யோவான் ஸ்நானுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஏரோதியால் யாருக்கு விரோதமாக இருக்கிறாங்க, யோவான் ஸ்நானுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் டான்ஸ் ஆடுறாங்க ஏரோதோடைய குழந்தை. அப்போ குழந்தைகிட்ட ஏரோது கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும், நீ எதை கேட்டாலும் என்ன பண்ணிடுற கொடுக்குறேன்னு. இந்த குழந்தை போய் ஐடியா கேட்டிருக்கு பாருங்க, யார் கேட்ட, அவங்க அம்மா கிட்ட. கேட்டோன்னே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கு, சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கு. என்னது, நீ யோவான் ஸ்நானனுடைய தலையைக்கு. நீங்கள் அந்த வசனங்கள் படித்து பாருங்கள். மனசே இருக்காது யாருக்குங்க, ஏரோதுக்கு மனசே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏரோதுக்கு திட்டு வாங்கினவர் ஏரோதுக்கு யோவான் ஸ்நானன் பிடிக்கல, ஆனால் மனசே இருக்காது. என்ன இப்படி கேட்டாலண்டு, ஆனாலும் நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்காக என்ன பண்ணார்னா யோவான் ஸ்நானன் தலையே அவர் என்ன பண்ணார்னா கொண்டு வந்து தன் மகளுக்கு அங்கே கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். பேசாமல் விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் அங்கே நீதி சரியில்லைன்னு சொல்லி யோவான் ஸ்நானன் நம்ம சொல்ல வேண்டும் சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே ஒரு முடிவை எடுத்தார் என்பதை பார்க்கின்றோம். ஸோ லாஸ்ட்டு யாருன்னு பார்க்கின்ற பொழுது அந்த சூழ்நிலை பாருங்கள். The circumstance in which one compelled to make a decision which result in being brought as sheep to be slaughtered. இந்த முடிவு நான் சாகறதுக்காகவே ஒரு முடிவு எடுக்கிறது. இது கொஞ்சம் கடினமான ஒரு இதுதான். அது யாருன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு கிளியராக தெரியும், அதான் 3 வருஷம் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து பிடிக்க வராங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாருங்க, தப்பிச்சு போயிடுறார். ஏன்னா அந்த டைம் வரல. ஒரு ரைட் டைம் வருகின்ற பொழுது தேவாலயத்தில் அடிச்சு என்ன பண்ணுறாருன்னா சுத்தப்படுத்தும் போது அப்போ தான் இவர் மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாகுது. இவருக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் வராங்க பாருங்க. மத்திய 21:12 வாசிப்போம். மத்திய 21 வசனங்கள் 12 முதல். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். நீங்களோ அது என்ன கல்லர் குகையாக்கினீர். ஸோ இதை அடித்து விரட்டினோடனே எல்லாத்துக்கும் ஒரு மேலே கோவம் வந்துருச்சு. இங்கே நிறைய விற்கிறவர் வராங்க. பட் இது வந்து ப்ரிப்பேர் தான், பிளான் பண்ணியிருக்கிறார் பாருங்க. தன்னோட ஊழிய வாழ்க்கையில் முன்னாடியே சொல்லிக்கிறார். மத்திய 16:21 வாசிப்போம். மத்திய 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். என்னன்னா அன்பான சகோதரர்களே, இவருடைய டெசிஷன் எப்படிப்பட்டதாகனா, இவருக்கு கிளியரா தெரியும் 3 வருஷம் இப்படி வாழ போறோம், கடைசியில் என்ன பண்ண போறோம், இப்படி மரணத்துக்குள்ளாகத்தான் போக போறோம் அப்படின்னு. 3 வருஷம் வாழ்க்கையே அவர் டெசிஷனாக தான் அவர் வச்சுருந்தார், கம்ப்ளீட்லி பிளான்டு. அதே மாதிரி தான் வேதமானவர்களாகிய நாமும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், ஒரு பிளானில் இருக்க வேணும். சரிங்களா? ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு செய்யும் பொழுது எதை நோக்கி இருக்கணும், நான் பரலோகம் போக வேண்டும், கிறிஸ்துவின் சரீரமாக வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு நிறைய டெசிஷன் அப்பப்போ தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க, எடுத்துக்கொண்டே இருக்கணும். அந்த சின்ன டெசிஷன் தான் கடைசியில் ஒரு பெரிய டெசிஷனாக நம்ம கிடைக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்போ கோவப்பட வேண்டாம், போய் சொல்ல வேண்டாம், இப்போ வருத்தப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம், இப்போ வந்துடலாம். இந்த சின்ன டெசிஷன் நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா ஒரு மேலான ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு போய் சேர்த்துன்னு பார்க்கணும்.
ஸோ டெசிஷன் எடுக்கிறது கட்டாயம். ஆனால் அந்த டெசிஷன் தேவன் கூட எடுக்க வேண்டும், தேவனுக்காக இருக்க வேண்டும், தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த எல்லா டெசிஷனும் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்லைடா லெசன் ஃபார் அஸ் என்னன்னு மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். கோலியாத்தை பொறுக்கிற வரைக்கும் பார்க்கின்ற பொழுது வாசிங்க சகோதரி. கோலியாத்தை எதிர்க்கவும் கர்த்தருக்காகவும் நீதிக்காகவும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவும் தாவீது எடுத்த முடிவு நாம் ஒவ்வொரு நாளும் போரிடுகிறோம். ஒரு நாள் தாவீது கோலியாத்து கூட போராடினார். ஆனால் நமக்கு ஒரு நாள் இல்லைங்க, நமக்கு ஒரு நாள் இல்லை. நமக்கு எத்தனை கோலியாத்து இருக்குங்களா? பல கோலியாத்து இருக்கு. நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணணுங்க? போராட வேண்டும். அதுக்கு சாலமோன் அழகாக எழுதினார் பாருங்கள், நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். என்றைக்குமே அதான் புட் காட் ஃபர்ஸ்ட். அந்த வழியை மட்டும் நீங்கள் மனுஷர் பிரகாரமாக சிந்திச்சிடாதீங்க. லாஸ்ட்டு வாசிங்க. நாம் கவனமாக இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நாம் நினைத்து பார்க்காத விளைவுகளையே தரும் என்பதை உணரும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படலாம். ஸோ எவ்ரிடே நமக்கு என்ன இருக்குன்னா போராட்டம் உண்டு. எப்படி தாவீது ஒரு முடிவு எடுத்தாரோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு நிலைப்பாட்டை, கர்த்தருக்கென்று ஒரு நிலைப்பாட்டை நம்ம என்ன பண்ணணுங்க, எடுக்க வேண்டும். ரெண்டாவது நெகேமியா பார்க்கின்ற பொழுது வாசிங்க சகோதரி. எருசலேமை மீண்டும் கட்டியெழுப்பும் வேளையில் ஈடுபடுவதற்கான நெகேமியாவின் முடிவு நாம் அன்றாடம் கையில் வாளுடன் மேற்கொள்ள வேண்டிய ஒன்றாகும். ஸோ எப்படி அந்த அலங்கம் கட்டணம் பார்க்கின்ற பொழுது கையில் என்ன பண்ணியிருப்பாங்க, வாள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ வேணால் என்ன வரும், அதுக்கு தடை வரும் என்பதற்காக. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம என்னென்னா ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். என்ன ப்ரிப்பேர்னு ஒரு டெசிஷன், நம்முடைய சத்தியத்திலிருந்து வழி விலகி போவதற்காக, இந்த கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வழி விலகி போகிறதுக்காக நிறைய போராட்டம் வேணும். நம்ம ப்ரிப்பேராக என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் வால் நம்மகிட்ட என்ன வால் இருக்குது, இதுக்கெல்லாம் டைம் எடுத்துகிட்டு நம்மகிட்ட என்ன வால் இருக்குது, சத்தியம்தான், வசனம் நமக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா? எது நமக்கு ஆப்போசிட் வந்தாலும் நம்மளை வேதனைப்படுத்தினாலும் அந்த வசனம் நம்மளை என்ன பண்ணுங்க, தேற்றும். மூன்றாவது எபிரேய புருஷர்கள் வாசிங்க. எபிரேயர்களும் மனசாட்சிக்கும் கொள்கைக்கும் முரணாக இருக்கும் சிவில் சட்டத்திற்கு முரணாக செல்வதற்கான முடிவை எடுக்க தயாராக இருப்பார்கள். சில சூழ்நிலைகள் இந்த அரசாங்கம் உத்தரவு நம்மளை அமுக்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை நான் சேவிப்பேன்னா தேவனை மட்டும்தான் என்ன பண்ணுவேன், சேவிப்பேன் அப்படின்ட்டு. நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். மீட்டிங் நடத்தக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னா நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு தடவை பண்ண தெரியுங்களா, அந்த மாதிரி கூடக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாடம் எடுத்தோம். எப்போது, லாக்டவுன் பீரியடில். இதை நம்ம என்ன பண்ணல, அந்த சட்டத்தை என்ன பண்ணல, மதிக்கல. அதுக்கு ஒரு லூப் ஹோல் தேவன் கொடுத்தார். அது என்ன பண்ணிட்டோம், நம்ம அழகாக யூஸ் பண்ணிட்டோம். தானியேல் பார்க்கின்ற பொழுது அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 கால சபை வாழ்ந்து 7ஆம் கால சபை வர வரைக்கும் அது அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதை ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். 7ஆம் கால சபைக்கு தானியேல் மாதிரி இருக்கணுமாமா, எப்படி அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்கிற பாருங்க. இந்த லாஸ்ட் மட்டும் வாசிங்க சகோதரி. Will we be even alert? We will be even at 7ஆம் கால சபைக்கு தானியேல் அடையாளமாக சொல்றார். Enough to see the day, let alone dare to be a Daniel. என்னதுங்க, dare to be a Daniel. தானியேல் மாதிரி இருங்க. நம்மளை சுற்றி நிறைய கர்ஜிக்கும் சிங்கம் இருக்கு, கர்ஜிக்கும் சிங்கம் இருக்கு. நாம் தேவனுக்காக நின்னோம்னா, தேவனுக்கு முன்னாடி உத்தமமாக நின்னோம்னா, இந்த கர்ஜிக்கும் சிங்கத்தோட வாயை தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, அடிக்க. நம்ம அதை விட்டு நான் போய் அந்த கர்ஜிக்கும் சிங்க வாயத்தை என்ன பண்ணுறேன், அடக்கிறேன்னு சொல்லிட்டு கை நீட்டினா அது கடிச்சு வச்சிரும். நம்ம மாம்ச பிரகாரமாக எதுவும் செய்யக்கூடாது, தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும். அடுத்தது யோவான் ஸ்நானம் படுக்கும்போது டெசிஷன் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியம்னா சத்தியம்தான். இவருக்காக ஒன்று பேசுறது, அவருக்காக ஒன்று பேசுறது, அவருக்காக ஒன்று பேசுறது, அப்படிலாம் இல்லை. வாய்த்தாலும் வாய்க்காட்டும் சத்தியம் சத்தியம்தான். திருவசனத்தை என்ன பண்ணணுங்க, ஜாக்கிரதையாய் பிரசங்கம். ஏறோது நீ பண்ண தப்பு தான், அது எந்த மாட்டுக்கு, நீ பண்ணது தப்பு தான். ரைட் டெசிஷன். இவருக்கா மாற்றி மாற்றிலாம் பேசுவார், ரைட் டெசிஷன்.
கடைசியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். நமக்கு சொல்லும் போது அப்போஸ்தலன் பேதுரு அப்படி சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தில் அவர் யார் விசுவாசம் வச்சிருந்தார்னா பிதாவாகிய தேவனை விசுவாசம் வச்சிருந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் கடைசியில் பிதாவே என்னை ஏன் நீ என்ன பண்ணிடுங்க கைவிட்டு, எந்த அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறி எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி எந்த அளவுக்கு ஒரு மரணத்துக்குள்ள ஹீ நோ. ஆனாலும் இந்த இடத்துல நான் எடுக்கிற முடிவு சரியாக தான் சொல்லி தேவனுக்காக எடுத்தார். எப்படி கடைசியில் எடுத்தார்? பிதாவே என்னை ஏன் கைவிட்டேன்னு சொன்னார். கடைசி என்ன சொன்னார் தெரியுங்களா? இதுதான் உங்கள் முடிவா, இப்போ நான் டெசிஷன் எடுக்கிறேன், என் ஆவி என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே கொடுத்து என்ன ஆகிட்டாருன்னா சரண்டர் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கடைசி 2 வசனம் பார்த்து பாடத்தை நிறைவு செய்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அன்பான சகோதரர்களே, அப்படி நேரிட்டாலும், நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாருங்க நம்ம கிறிஸ்து அன்பை விட்டு கிறிஸ்துவின் அன்பு அவர் கூட அன்பு வச்சிருக்கிறதா? ஏன் சகோதரர் கூடயும் ஏன் சகோதரி கூடயும் ஏன் சபை கூடயும் இருக்கிற அன்பை யாருங்க பிரிக்க முடியும்? யார் பிரிக்க முடியும்? அப்படி ஒரு வேளை அது பிரிச்சதுன்னா அது என்னுடைய மாமிச பலவீனமாக மட்டும்தான் இருக்கும். அது மாமிச செயலாக தான் இருக்கும். இல்லைன்னா அது கோலியாக தான் இருக்கும். இல்லைன்னா கர்ஜிக்கும் சிங்கமாக இருக்கும். கிறிஸ்து அன்புன்னா அதுதானே. யார் பிரிப்பான்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளுவோங்க. நம்ம ஒரு ஒரு எப்படி தெரியுங்களா இருக்கும், ஒரு ஞானஸ்தானம் எடுத்து அந்த தண்ணியிலேருந்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுங்களா, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தெரியுங்களா. அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, எக்ஸைட்மெண்ட், அப்புறம் சகோதரரை பார்க்கும்போது ஒரு அன்பு வரும் தெரியுங்களா. என் சகோதரி பார்த்து ஒரு அன்பு வரும் தெரியுங்களா. அது என்ன, நான் சாகிற வரைக்கும் அந்த அன்பு இருக்குதா? அது சாகிற வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டும். எது நம்மளை பிரிக்குது? ஒருவேளை இதெல்லாம் நம்ம ஜெயம் கொண்டுட்டோம்னா நிச்சயமாக நமக்கு என்னதுங்க ஆசீர்வாதம். இதெல்லாம் போய் உலகத்தில் சொன்னான்னு வச்சுக்கிங்களேன், நம்மளை என்ன சொல்லுவாங்க? ஏன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வசனமே அப்படி தான் சொல்லுது. நம்ம பைத்தியத்தை தேவன் என்ன பண்ணிக்கிட்டாருங்க? உண்மைதான், அது பைத்தியத்தை தேவன் என்ன பண்ணிக்கிட்டாருங்க? செலக்ட் பண்ணியிருக்கிறார் சரிங்களா. இது உலகங்களுக்கு புரியாது, இது கல்விமான்களுக்கு புரியாது, ஞானிகளுக்கு என்ன பண்ணாதுங்க இது புரியாது. நீங்கள் உலகத்தில் ரொம்ப ஐஸ்வர்யவான் இருக்கும் பதிலாக புரியாது. அவனால் டெசிஷன் எடுக்க முடியல, பார்த்தீங்களா, போயிட்டான். இது யாருக்குமே புரியாது. யாருக்கு மட்டும்தான் புரியும் தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகள். இந்த பூமியில் பைத்தியம் மாதிரி இருப்பாங்க, இந்த பூமியில் அனாத மாதிரி இருப்பாங்க, இந்த பூமியில் படிக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் எல்லா வேலையும் செய்ய போகிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் தேவனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, டெசிஷன் எடுத்தவர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஞானிகளை தேவன் என்ன பண்ணல தெரியுங்களா? கூப்பிடவே இல்லை. நீங்க பார்த்த அத்தனை எக்ஸாம்பிள் பாருங்க, இவங்க யாருமே தன்னை அவங்க என்ன பண்ணலைங்க, நம்பல. யார் நம்பியிருக்கிறாங்க? தேவன் நம்ப. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஞானிகளோ, அந்த இடத்துல ஒரு அறிவாளிகளோ, இந்த இடத்துல ஒரு ராஜாவா இருந்தாங்கன்னா யார் நம்பியிருப்பாங்க தெரியுங்களா? அவங்கள தான் நம்பி. ஏன் தாவீது தேவனை நம்பினார், சவுல் ஏன் நினப்பு வரல? சவுலும் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் போய் போரிட்டு இருக்கலாம்ல, அவர் போய் முறையிட்டு போரிட்டு இருக்கலாம்ல தேவன்ட்ட. அவர் ஜெபம் பண்ணியோ இல்லை தேவன்ட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கலாம், போய் என்ன பண்ணியிருக்கலாம்? சண்டை வரல. பார்த்தீங்களா? வராது. தேவன் அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுவோம். சில நேரத்தில் குடும்பத்தில் ரிஜெக்ட் பண்ணப்படுவோம், சில நேரத்தில் சூழ்நிலையை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா? ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார் சரிங்களா. லாஸ்ட்டாக படித்து
லாஸ்ட்டாக அந்த வசனம் படிப்போம். 1 கொரிந்தியர் 3:21 21 வசனம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. இப்படி கூட மனுஷன் என்ன பண்ணக்கூடாதுங்க, மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை மட்டும் மேன்மை பாராட்டும். அன்பான சொல்ல ஒரு வசனம் கோட் பண்ணல, பட் நான் சொல்லணும்னு பிரியப்பட்டேன். அந்த வசனத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்படி நம்ம கர்த்தரையே சார்ந்து இருந்தோம்னா, கர்த்தரவே நம்பியிருந்த உலகம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னா நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு கேள்வி வருவது உண்டு. அதுக்காக ஒரு வசனம் படிச்சுட்டு இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். ஒரு 5 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. என்ன வசனம் படிப்பேன்னா யோசுவா. நீங்கள் பைபிள் எடுத்துங்க, எல்லாரும் அந்த வசனம் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. யோசுவா 27:11 வாசிங்க. யோசுவா 24:11. யோசுவா 24:11. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வருகின்ற பொழுது தேவன் சொல்றார், இத்தனை ஜாதிகள் உங்களுக்கு யுத்தம் பண்ணாங்க, ஆனால் அவங்க கூட யுத்தம் பண்ணது யாரு? நான் தான் யுத்தம் பண்ணேன், நீங்கள் எதுவும் பண்ணல. தொடர்ந்து வாசிங்க. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நீங்கள் பட்டயத்தினால வில்லினால துரத்தல, உங்கள் பலன், உங்கள் அறிவு, உங்கள் ஞானம், உங்கள் படையினால் நீங்கள் துரத்தல. எப்படி துரத்துனீங்க தெரியுமா? நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டன. நான் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், குளவி என்ன பண்ணேன், அனுப்புனேன். தொடர்ந்து 13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் பாருங்க, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், தேசமே உங்களது இல்ல, நீங்க பண்படுத்தாத தேசத்தையும், நீங்கள் கட்டாத பட்டணங்களையும், நீங்கள் கட்டாத பட்டணத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். புரிஞ்சுதுங்களா? தேவனுக்காக மட்டும் நின்னா போதும். ஐயோ, எனக்கு இந்த பூமியில் 30 வருஷம் வாழ்ந்திருக்க ஒரு சின்ன வீடு கூட இல்லை. எதுக்கு வீடு சொல்கிறேன்? அவர் தருவார், அவர் கட்டுவார், அவர் நட்டுவார், அவர் கொடுப்பார், அவர் பலனை தருவார், அவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நம்ம கூட இருப்பார். நம்மளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாருங்க, கைவிடவே மாட்டாருங்க. அவ்வளோ அன்பான தேவன் நம்மளுடைய தேவனுங்க. இனிமேல் டெசிஷன் என் கர்த்தருக்காக மட்டும்தான் நான் எடுப்பேன். துன்மார்க்கத்தை வெறுத்து நான் நீதிக்காக மட்டும்தான் டெசிஷன் எடுப்பேன். எனக்கு யார் மேலே எதுவும் இல்லை, எனக்கு கர்த்தர் போதும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இந்த சத்தியத்துக்காக ஓடணும்னா தேவன் ஒருபோது கைவிடாமல் கடைசியில் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்த்துறதுங்களா, கிறிஸ்துவின் சரீரமாகவே கொண்டு போய் சேர்த்துவாருங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமீன்.